இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைல் கடலைக்கறி, அதாவது சன்னா செய்ய போகிறோம். கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தை சூடு பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு அது வதங்கும் போது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெட்டி 5 பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கும் போது வெங்காயத்தை பாதி வெங்காயம் தான் வச்சுருக்கேன், பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போது அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க நான் ஸ்கின் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பாதியாக வெட்டியிருக்கு. அதை அப்படியே தூக்கி போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கும் உருளைக்கிழங்க. ஆமாம், அவங்க வெள்ளை கொண்டக்கடலை இருந்தால் வெள்ளை கொண்டை பண்ணிக்கலாம். நான் கருப்பு கொண்டக்கடலை தான் வச்சுருக்கேன், கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு அந்த எண்ணெய் குடிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம பாயில் பண்ணிட்டனால உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. உருளைக்கிழங்கு அந்த ஸ்கின் அப்படியே ட்ரை ஆகும் போது அவிச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை சேர்த்துக்குவோம். கொண்டக்கடலையை கொட்டி நல்லா அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலாவை சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா 3/4 ஸ்பூன், மல்லித்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படியோ அப்படி சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு காரப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். அது வதங்கும் போது தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ தேவைக்கான உப்பு. இந்த கரம் மசாலா போட்டாலே குழம்பு வேறு கலரில் மாறிடும். அவங்க தேங்காய் பொடி போடலை, நான் ஒரு 20 கிராம் அளவு தேங்காய் பொடி போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அவங்க ஓரளவு தண்ணியாக தான் வச்சுக்குவாங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில். நமக்கு தண்ணியாக இருந்தாலும் இறங்காது. அதனால் குழம்பு நல்லா கொதித்து ட்ரை ஆகட்டும். கிரேவி ஸ்டைலுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, தேங்காய் நல்லா கரையுது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றட்டும். இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு லெமனு. சன்னா கறி ரெடி.